Hi மக்களே, hi friends, welcome to my channel Taste of Bengal Tamils. இந்த பெங்கால் தமிழ்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேனல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஈஸ்ட் இந்தியாவில் பண்ணுற டிஷ்ஷஸ், பங்களாதேஷ், கொஞ்சம் பர்மீஸ் டச்சும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சவுத் இந்தியன் டச் இல்லை, அதுதான் மேஜரே ஆக்சுவலி. இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் விளாக் இல்லையா, ஸோ ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமே. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அம்மாவோட ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் வந்து அசோகா ட்ரை பண்ணல அப்படின்னா இது வந்து ஹல்வாவோட கம்பேர் பண்ணாதீங்க, இது ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலிக்கு ஹல்வா ஃபேமஸ்னால் தஞ்சாவூர் திருவையார்னா அசோகா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்கிறோமோ, பாசிப்பருப்பு கப்பாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், அந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்ன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுவே 2 கிளாஸ், அதே அளவுக்கு 2 கிளாஸ் சீனி, அதே கிளாஸில் ஒரு ஹாஃப் வந்து பாதி வந்து கோதுமை மாவு, ஒரு காவாசி வந்து மைதா மாவு, தேவைப்படுற அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 7-8 ஏலக்காய், கலருக்கு அது ரெட் கலர் பவுடர், கொஞ்சம் ஒரு கப்பில் ஒரு 100 கிராம் வரைக்கும் பிளெயின் ஆயில், ஃபார்ச்சூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 100 கிராம் நமக்கு நெய். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பருப்பை ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வைக்காமல் அப்படியே ஜஸ்ட்டு பாயில் பண்ணி வறுக்காமல் அதை பாயில் பண்ணணும், அவிக்கணும். அவிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு பருப்பு இருக்கணும். நல்லா கடைஞ்சி கூட விட்டுக்கலாம். நமக்கு வந்து நல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் அதை வாயில் சாப்பிடும் போது படாது. கடாய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் போட்டுருங்க. போட்டுட்டு வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பவுமே நார்மலாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேலே போடுவோம். ஸோ இந்த அசோகாவில் எப்படி பண்ண போகிறோன்னா, இது மேலேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். வச்சுருக்க ஆயிலில் பாதி ஆயில் இப்போ சேர்த்துக்கிறோம் எண்ணெயில். இப்போ வச்சுருக்க நெய்லேயும் வந்து 100 கிராம் வச்சுருக்கோன்னா அதில் பாதி வந்து இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப வந்து முருக விட்டுறாதீங்க. அப்போ வச்சுருக்க மாவு வந்து மைதா மாவு, அந்த கோதுமை மாவு வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து எப்போவுமே பண்ணும்போது ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையாக வச்சுருந்திங்கன்னா ஸ்டவ் இது வந்து முருகிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. இது வந்து வச்சுருக்க இப்போ வந்து பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுலேயே எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் வச்சா போதும், ரொம்பலாம் கிண்ட வேண்டாம், பச்சை வாடை போகணும் அப்படி இப்படின்னு. வச்சுருக்க டாலை வந்து அந்த பாசிப்பருப்பை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கலர் போடுற ஐட்டமாக இருந்தால் வந்து ஸ்வீட்டில் அதுலேயே கொஞ்சம் ஒரு உப்பு இருக்கும். ஸோ பார்த்து தான் அதை போடணும். ஸோ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கறது கிடையாது. இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஹல்வா பண்ணுறது அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னு நினைப்போம். இதில் வந்து நம்ம பண்ணுறது வந்து நான்ஸ்டிக்கில் கூட கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு கடாயில் தான். எதில் நம்ம குழம்புலாம் வைப்போம் அதே கடாயில் தான் பண்ணுறோம். லாஸ்ட்டில் பண்ணி முடித்தோன்னே ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு வந்துடும். நமக்கு கொஞ்சம் நல்லா அது வேகட்டும். அந்த மாவோட இந்த பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் நம்ம அடுப்பில் வைக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கலர் போடுவோம். நார்மலாகவே கலர் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி போடுவோம், இல்லைனா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஆனால் இந்த அசோகாவுக்கு வந்து நம்ம வந்து பாலும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. வச்சுருக்க எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் அந்த கலரை மிக்ஸ் பண்ணி இதில் போடணும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி மட்டும் தான், நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்கலை. நல்லா கலக்கிக்கோங்க. அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த கலரை நல்லா எவ்வளோ கலர் தேவையோ அவ்வளோ கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதில் நம்ம ஊற்றலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கலர் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். என்னென்னா
கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெட்டாக வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஓவர் கலர் ஆகிடும். அது கலர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு சீனி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 கிளாஸ், ஒரு கிளாஸ் பருப்புனா 2 கிளாஸ் சுகர், அந்த சுகர் வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். இதில் எல்லா சீனியுமே போட்டுட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சீனி போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலை ஆகிட்டே இருக்கணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. இல்லைனா வந்து கொஞ்சம் முருவ சான்ஸ் இருக்குது, இல்லைனா திப்பியாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹல்வாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அதெல்லாம் பண்ண முடியாது, என்னதான் இருந்தாலும் ஷாப்பில் இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டாம். மீன்ஸ் அந்த பருப்பில் பாதி கிளாஸ் எடுங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுமே பாதி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் நான்ஸ்டிக் வேணும், இல்லை குக்கர் வேணும், இல்லை வந்து நீங்கள் வந்து மாவெல்லாம் தனியாக வறுத்து வச்சுக்கணும், அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இது கிடையாது. இமீடியட்டாக இப்போ யாராவது ஒரு ரிலேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதையாவது பண்ணுமே, எப்போ பார்த்தாலும் நம்ம கேசரியே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தின் உங்களுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவரில் கூட நீங்கள் இது ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து மிச்சம் இருக்கிற அந்த நெய், மிச்சம் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதில். ஆனால் வந்து ஆரம்பத்துலேருந்து எடுத்து கடைசி வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கடாய் நல்லா சூடு ஆனோன்னு சிம்மில் வைக்கிற அடுப்பு கடைசியாக முடித்து ஆஃப் ஆகிற வரைக்கும் அது சிம்லேயே தான் இருக்கணும். எப்பவுமே வந்து நம்ம கெஸ்ட் யாராவது வந்தால் காஃபி, டீ குடிப்போம், இல்லைனா வடை பண்ணுவோம், இல்லைனா கேசரி பண்ணுவோம் இல்லையா. ஒரு சேஞ்சுக்கு வந்து காஃபி கூட வடை கூட இந்த மாதிரி அசோகா வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், மிக்சர் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். என்ன ரீசன்னா, ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ஷாப்பில் வாங்குறத விட நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஆசமாக வரும். நிச்சயமாக சாப்பிட்றவங்க கேட்பாங்க, இது சூப்பராக இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இதோட அவுட்புட் இருக்கும். இப்போ வந்து ஒரு நல்ல அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து சைடில் நல்லா வரும். இப்போ ஏன் வந்து இப்போ ஆயில் வந்து 2 டிவிஷனாக போட்டிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பாதி போட்டோம், அப்புறம் இப்போ போடுறோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே போட்டுட்டா அந்த ஆயிலே தெரியாமல் போயிடும் ஆக்சுவலாக. அதனால தான் பாதி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் பாதி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம போடுறோம். இது வந்து ரொம்ப கிட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் தாராளமாக ரிலாக்ஸ் ஆகி கிண்டலாம். இது வந்து பார்க்குறதுக்கே இப்போ வந்து ரெடி ஆன மாதிரி இருக்குது, ஓகேவா. ஆனால் இப்போ உடனே வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஒரு தண்ணி பதம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வந்து கம்மியாகணும். இல்லை உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அது ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்படியும் நம்ம வந்து 1 வீக் வர வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட போகிறோம், உடனே காலி பண்ண போகிறது கிடையாது. பூரிக்கு தொட்டுக்க சாப்பிடாதவங்க யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பூரியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ராவலுக்கு 2-3 டேஸ் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா ட்ரெயினில், அந்த மாதிரி டைமில் நம்ம இது வந்து ப்ரிசர்வ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸில் ஒரு தண்ணியே இல்லாமல் ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அந்த ஹல்வா அதில் உள்ளே போட்டு அந்த டப்பாக்குள்ளே வச்சு மூடிட்டு நம்ம ட்ராவல் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 3-4 டேஸ்க்கு வந்து நம்ம வெளியில் எதுவுமே ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட வேண்டாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போட்ட கலரே கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஆல்மோஸ்ட் இது வந்து ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து முக்கியமாக வந்து உப்பு ஏன் போட மாட்டோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்ஸ்க்கு வந்து உப்பு
எதுலலாம் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறோமோ அதிலலாம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடலாம், இல்லை போடாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த அசோகாவில் போடாமல் இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக உப்பு போடாதீங்க. இந்த கலர்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதுவே போதுமானது. இப்போ வந்து ஏலக்காய் எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக நாங்கள் வந்து வீட்டில் வந்து சீனியோட ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருப்போம், அது டீ பண்ணுறதுக்காக. அதை தான் இப்படி பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அதை கூட ஒரு ஜல்லடையில் ஜல்லிச்சு போடலாம். அப்போ தான் நாக்கில் சாப்பிடும் போது படாது. இப்போ வந்து ரொம்ப ருசித்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நாக்கில் அந்த ஏலக்காவோட சில அந்த தோல்லாம் நம்ம நாக்கில் படும்போது, இல்லை அந்த சீடில் நம்ம வாயில் படும்போது வந்து நமக்கே நல்லா இருக்காது. ஆக்சுவலாக அதை ஒரு கையால் எடுத்து சைடில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹல்வா அப்படின்னா வாயில் வச்ச ஒன்றா போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து அதுலேருந்து சைடில் எடுத்து வைக்காத அளவுக்கு இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பொடி பண்ணி அதை ஜலிச்சு போடுறோம். இல்லை உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைம் இல்லை அப்படின்னா கூட அப்படியே போட்டுக்கலாம். என்ன சாப்பிடும் போது வாயில் தென்படும், அது வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி உருட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பால் மாதிரி நீங்கள் வந்து 2 விரல் வச்சு 3 விரல் வச்சு உங்களால் உருட்ட முடியும். அந்த பதம் வந்துடுச்சுனாவே உங்கள் வந்து அசோகா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கையில் ஒட்டாது அது, அந்த மாதிரி. அப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க அதை கொஞ்சம் சர்வ் பண்ணி பார்த்துடலாம். அழகாக வந்திருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. டவுட்டே வேண்டாம், டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல. ஆக்சுவலாக நம்ம வந்து கேசரி எவ்வளோ பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ சீக்கிரம் ஒரு 15 மினிட்ஸில் ஆகிடும். அதே மாதிரி தான் இன்னொரு 15 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. பட் ஆனால் ரொம்ப வண்டர்ஃபுல்லான டிஷ் இது. எல்லார் வீட்லேயும் ரொம்ப காமனாக பண்ணாத ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்னொரு டைம் பண்ணும்போது, எப்போல்லாம் கேசரி வடை அப்படிங்கிற காம்பினேஷனில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த அசோகாவையும் ட்ரை பண்ணி வைங்க. ஆனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாரும் காமனாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போமே. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை டேப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.